சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டாக்டர் டாக்டர் இவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. டாக்டர் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பார்த்து எழுந்திரிமா, மெதுவா. இப்போ நான் எங்க இருக்கேன்? என் வீட்டுக்காரர் என் பிள்ளைங்க எல்லாம் எங்க இருக்காங்க? டாக்டர் இவங்களுக்கு பழைய ஞாபகம் திரும்ப வந்துருச்சு. எஸ். உங்க வீட்டுக்காரோட பேர் என்னமா? உங்க பசங்க பேர்லாம் சொல்லுங்க. என் வீட்டுக்காரர் பேரு தமிழ்மணி. என் மூத்த பையன் பேரு கவின். என் சின்ன பொண்ணு பேரு கவிதா. ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நர்ஸ், இவங்க ஹஸ்பண்ட் நம்பர் இருக்குல்ல? இருக்கு டாக்டர். இமிடியேட்டா அவருக்கு தகவல் சொல்லி வர சொல்லுங்க. இவங்களை அழைச்சிட்டு போய் ஆபீஸ் ரூம்ல உட்கார வைங்க. நான் வந்துறேன். நான் உட்கார வச்சிடுறேன். வாமா வா வாமா. டாக்டர், அந்த அம்மா மனநல பாதிப்புல இருந்து சரியானது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் உங்க பூர்ணிமான் தான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பூர்ணியா? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா மேடம், நான் சொல்றதை கேட்டு அதிர்ச்சி ஆயிடாதீங்க. உங்க பூர்ணிமா கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு. அதனாலதான் பூர்ணி கிட்ட கடி வாங்கின விடுதலை செல்விக்கு மனநிலை சரியாயிடுச்சு. நிச்சயமா நாங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவங்களுக்கு சரியாகலன்னு எங்க வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். அமானுஷ்ய சக்தி இருக்கிற பூர்ணிமா கிடைச்சதாலதான் அவங்க குணமா இருக்காங்க. நீங்க சொல்றதை கேட்டு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பூர்ணிமால அமானுஷ்ய சக்தி இருக்குன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது வேற ஒண்ணும் இல்ல மேடம், சில பேருக்கு உடம்புல சில கெட்ட ஆன்மாக்கள் புகுந்துரும். கெட்ட ஆன்மாக்கள்னா? பேய் தான் மேடம். அதுதான் உங்க பூர்ணி உடம்புக்குள்ள புகுந்திருக்கு. அது நல்லது பண்ற மாதிரியே பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் பூர்ணிமாவை மொத்தமா அழிச்சிடும். அதனால அவங்களுக்குள்ள இருக்க பேய அதுக்கான கோடாங்கிய வர சொல்லி ஓட்டினாதான் உங்க பூர்ணியை காப்பாற்ற முடியும். அதனால அவங்கள இங்க வச்சிருக்கிறத விடவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நான் சொன்ன முறையில பேய ஓட்ட பாருங்க. அப்பதான் உங்க பூர்ணியை காப்பாற்ற முடியும். என்னடா டாக்டரே இப்படி சொல்றாரேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இதுல தனிப்பட்ட முறையில் நிறைய அனுபவம் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அவங்கள கூட்டிட்டு போங்க. சரிங்க டாக்டர், நான் போய் அவ ஹஸ்பண்டுக்கு கால் பண்றேன். ஓகே மேடம். சிஸ்டர், பூர்ணிங்கிற பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதுக்காக தான் வந்திருக்கேன். என்கிட்டயும் ஃபோன் பண்ணி சொன்னாருமா. வாங்க வாங்கம்மா.